உடலுக்கு தேவையான அற்புதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய சப்போட்டா பழம் பல சத்துக்களை நிறைந்துள்ளது. இதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஜூன் என்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பழம் குளிர்காலத்தில் உங்கள் உணவில் நீங்கள் பழமாக சேர்க்க விரும்பினால் கண்டிப்பாக சப்போட்டாவை சேர்க்கலாம். இது சுவையானது என்பதோடு சுகாதாரமானது கூட. இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வைட்டமின் சி கொண்டிருப்பதால் இது பாக்டீரியா தொற்று தடுக்க செய்கிறது. இதன் அற்புத மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. உடலில் செரிமான அமைப்பை கட்டுக்குள் வைக்க செய்கிறது. குடல் நோய்க்குறி அறிகுறியை கட்டுப்படுத்துகிறது. மலச்சிக்கலை சரி செய்ய உதவுகிறது. நார்ச்சத்து நிறைந்த உணவை செரிமானத்துக்கு குடல் இயக்கத்துக்கு உதவும் என்பதை அறிவோம். சப்போட்டாவில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் இது சிறந்த மலமிழைக்க செயல்படுகிறது. நார்ச்சத்து உள்ளடக்கத்தால் மலச்சிக்கலிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. பெருங்குடல் சவ்வை சீராக்கி தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. சப்போட்டாவில் கூடுதல் அளவான கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு உள்ளது. இது எலும்புகளுக்கு வலு கொடுக்க உதவுகிறது. கால்சியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்திருப்பதால் எலும்புகளுக்கு அதிகரிக்கவும் வலுப்படுத்தவும் செய்கிறது. எலும்பு இணைப்பு சிசுகள் மற்றும் வளர்ச்சியை தாமிரம் அவசியம். தாமிரத்தின் குறைபாடு ஆஸ்டியோபோரோசிஸ், தசை பலவீனம், குறைந்த பலவீனம், எலும்பு பலவீனம், மூட்டுகளின் மென்மை போன்றவைகளை அதிகரிக்கக்கூடும். மேக்னீசியம், துத்தநாகம், கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரம் சேர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களின் எலும்பு மென்மையாதல் பிரச்சனை குறைகிறது. சப்போட்டாவில் உள்ள சேர்மங்கள் சுவாசப்பாதை, நாசி துவாரம், கபம், சளி அகற்றுவதன் மூலம் நாள்பட்ட இருமலை போக்க செய்கிறது. இது வைட்டமின் சி மற்றும் ஏ நிறைந்தவை. தினசரி சப்போட்டா சாப்பிடுவதன் மூலம் கண் மருத்துவரை தவிர்க்கும் அளவுக்கு கண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இதில் இருக்கும் வைட்டமின் ஏ நம் கண்களை பாதுகாக்கிறது. வைட்டமின் சி ஆனது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்க செய்கிறது. சப்போட்டாவில் உள்ள மேக்னீசியம் ஆனது இரத்த நாளங்கள் சீராக இயங்க வைக்கிறது. மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தம் மற்றும் அதன் சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது. சப்போட்டாவில் இரும்பு சத்து நிறைந்து என்பதால் இது இரத்த சோகை அபாயத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அது மட்டுமல்லாமல் சப்போட்டாவில் நார்ச்சத்து, வைட்டமின்கள் ஏ, பி மற்றும் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டவை. இது வாய்வழி புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்கவும் உதவுகிறது. உடலில் சிசு அமைப்பிலிருந்து ஆரோக்கியத்தை பராமரிக்க செய்கிறது. சப்போட்டா பழத்தில் இயற்கையாகவே பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உள்ளடக்கம் உண்டு. இது உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும். நாள் முழுக்க சோர்வில்லாமல் குறிப்பாக உடனடியாக உங்களுக்கு ஆற்றல் தேவை என்றால் நீங்கள் ஒரு டம்ளர் சப்போட்டா சாறு அல்லது கிண்ணம் நிறைய சப்போட்டா துண்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். சப்போட்டாவில் எலக்ட்ரோலைட்டுகள், வைட்டமின் ஏ மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிரப்பப்பட்டுள்ளன. இது கர்ப்பிணிகளின் காலை சோர்வை போக்க உதவும். குறிப்பாக தலைச்சுற்றல் பிரச்சனையை கொண்டிருந்தால் அதன் அறிகுறியை குறைக்க செய்யும். பிரசவ பிந்தைய தாய்ப்பாலூட்டும் பெண்களுக்கு சப்போட்டா முழுமையாக நன்மையை செய்யக்கூடும். இது கொலாஜன் உற்பத்தியிலிருந்து பங்கு வகிப்பதால் கர்ப்பிணி வயிற்றில் தழும்புகளை குறைக்கவும் உதவக்கூடும். சப்போட்டாவை அதிகமாக சாப்பிட்டால் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றக்கூடும். இது உங்கள் சருமத்திற்கு, கூந்தலுக்கு நன்மை செய்யக்கூடியது. இது சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்க செய்யக்கூடும். கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துவதால் இது சருமத்தில் ஆழமான சுருக்கங்களை அதிகரிக்காமல் தடுக்கிறது. இது கூந்தலுக்கு போஷாக்கள் கொடுக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சப்போட்டாவின் நன்மை இவ்வளவு இருக்கும்போது ஏன் அதை தவிர்க்க வேண்டும்?